புதிய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். புத்தம் புதிதாய் இந்த புதன்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்க வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் அறிவியல் ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கரூர் மாவட்ட அறங்காவலர்கள் நியமன குழு தலைவரும் ஜோதிட ஜாம்பவானும் சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜருமான டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம்மா, நல்லா இருக்கம்மா. உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா, தேங்க்யூ ஐயா. நன்றி. ஆக்சுவலாக கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம், நிறைய சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதாவது திருமணம் அப்படிங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றது, அப்புறம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், இப்படி எல்லாம் நம்ம நிறைய இதெல்லாம் வரிகள்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். என்னதான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு கிடைச்ச பார்ட்னரை அதாவது இவங்க இப்படி தான் அப்படின்றது இல்லாமல் கடவுள் பேலன்ஸ்டாக தானே சார் அனுப்புகிறாரு நம்மக்கிட்ட. அதாவது அவங்க எப்படி இருந்தாலும் நம்ம மாற்றி வாழக்கூடிய ஜாதக அமைப்பெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி இருந்தால் அது என்ன அப்படின்றத விவரிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். அதாவது நிறைய நிகழ்ச்சி தொகுப்பில் திருமண பந்தத்தை இந்த வாட்டி நம்ம பொதுவாக அதிகமாக நான் நிறைய நிகழ்ச்சியில் தொட்டுட்டேன். தொடர்பாக பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம், இன்றைக்கி நிறைய பேர்களுக்கு இன்றைய காலத்து பிள்ளைகளுக்கு ஒரு பையனுக்கோ ஆண் பிள்ளைக்கோ பெண் பிள்ளைக்கோ லைஃப் பார்ட்னர் அமையிறது ஒரு பெரிய தவமாக இருந்து பெற்ற பிள்ளைன்னு சொல்கிற மாதிரி, அது மாதிரி தவமாக இருந்து கிடைக்குமா அந்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரி எட்டாக்கனியாகவே இருக்கிறதுக்கு காரணம், பிறப்பு ஜாதகத்தில் கிரக அடைவுகள் சாதகத்தாரையில் அமர்ந்து விட்டால் அவர்கள் யாரை திருமணம் செய்தாலும் நல்ல கணவன் மனைவி தான் அவர்களுக்கு அமைகிறார்கள். ஒரு பையன் ஜாதகத்தில் நல்ல தாம்பத்திய ஸ்தானமும் கணவன் மனைவி அந்யுன்யம் 7ஆம் இடமும் 5ஆம் இடம் கௌரவ ஸ்தானமும் ஒரு ஆண் பிள்ளை ஜாதகத்தில் அமர்ந்து விட்டால் அதற்கு தகுந்த மாதிரி நல்ல கௌரவமான நல்ல குணவதியான நல்ல ஐஸ்வர்யமான கணவன் மனைவி வாய்க்கிறாங்க. ஒரு அட்ஜஸ்டபிள்ன்றது விட்டு கொடுத்து போகிறது, ஒரு புரிதலோடு வாழ்க்கை வாழ்கிறது. அப்போது ஒரு தாய் தகப்பங்கிட்ட ஒரு பையனோ ஒரு பிள்ளையோ எப்படி வேணாலும் வாழ்க்கை வாழலாம். வீட்டில் ராணி மாதிரி வாழ்ந்து இருக்கலாம். போகிற இடத்துல நான் அப்படி தான் இருப்பேன்னு அந்த பெண்ணு சொல்லுவாள். இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு எந்திரிக்கிறேன், இதே மாதிரி 11 மணிக்கு எந்திரிக்கிறியப்பா, ரொம்ப லேட்டாக எந்திரிக்கிற பெண். போகிற இடத்துல இந்த பிள்ளைலாம் எங்கே போய் அது பச்சையாக சொல்ல எங்கே போய் கஷ்டப்பட போதோ அப்படின்னு வேறு விதமான வார்த்தைகளை சொல்லி பேசுவாங்க. நான் இங்கேயும் அப்படி தான் இருப்பேன் அங்கேயும் அப்படி தான் இருப்பேன்னு அந்த பொண்ணு கூட நம்ம டைலாக்காக சொல்லலாம். ஆனால் போகிற இடத்துல சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் அந்த பிள்ளைகளை மாற்றி அந்த பிள்ளைகள் காலையில் 6:30 மணிக்கெலாம் எழுந்திருந்து சிறப்பாக கணவன் மனைவி மட்டுமல்ல மாமனார் மாமியார் பார்த்து பயந்து அடங்கி ஒடுங்கி இல்லை அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகங்கள் வாழ வைக்கும். ஆனால் இதுக்கு அது தலைகீழாக மாறுது இல்லைங்களா? இதுக்கு அது தலைகீழாக மாறுற வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஒரு பொண்ணு எனக்கு தெரிஞ்ச ராணி மாதிரி வாழ்ந்த பொண்ணு, போகிற இடத்துல நான் இப்படி தான் இருப்பேன்னு அந்த பொண்ணு பார்த்துட்டா மாமனாருக்கு டீ வச்சு கொடுக்கும், மாமியை காலத்தை அமுத்தி விட, அப்ப இப்படி இல்லை அப்படி இந்த பொண்ணா இப்படி வாழ்கிறா அப்படின்றது. குடும்பங்கிறது நம்மளை விட்டு கொடுத்து போகிறது இல்லைம்மா, விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையை ஒரு பையன் ஜாதகத்தில் மனைவி ஸ்தானம்ன்றது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்ற மாதிரி மனைவி ஸ்தானம்ன்றது 7ஆம் இடம் அந்த பையனுக்கு கரெக்டாக நல்லா அருமையாக அமர்ந்து களத்திரக்காரன் என்று சுக்கிரன் நல்லா அமர்ந்து விட்டாலே அவன் மனைவி என்ன சொல்கிறாளோ அதை கேட்டு அவன் நடப்பான். அதே மாதிரி கணவன் மனைவி 2 பேருக்கும் புரிதல் ஏற்படும். இது 2 கொலாப்ஸாக போய் அமர்றவர்களுக்கு தான் அந்த மாதிரி. இது எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அல்லாமல் குறையாது கில்லாமல் வலிக்காது என்று சொல்வது போல, நேற்றைய முந்தின தினம் கரூர் அலுவலகத்தில் ஒரு தம்பி என்னை பார்க்க, அதாவது திருச்சிக்கு அருகாமையிலிருந்து வந்திருந்தார். அவர் வந்திருந்தவர் தம்பி ஏற்கனவே என்னிடத்தில் 6 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்த பரிச்சயங்கள் நிறைய உண்டு. அப்போ 6 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த தம்பி பார்க்கும் பொழுது என்னிடத்தில் ஜாதகம் பார்ப்பார், பலதரப்பட்ட தொலைக்காட்சியில் என்னை பார்த்துட்டு வருவார். அதை பொறுத்து நான் இந்த மாதிரி தொழில் அமையும் தம்பி, அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறது. ஆனால் நீங்கள் பிறந்தது உபயலகணத்தில் பிறந்திருக்கிறீர்கள், 7 குடையவன் நீசத்தாரையில் அமர்ந்து, அதே போன்று பங்குனி மாதம் பிறந்தவர்,
சூரியனும் புதனும் நீசத்தாரையில் அமர்ந்த சூரியனோட கூடி புதன் அமர்ந்திருக்கிறது. சுக்கிரனும் அதே ஸ்தானத்தில் அமர்க்கு. செவ்வாய் 3ஆம் பாவத்தில் 2 உடல்கள் பின்னப்பட்டு போக சுகத்தில் -தானே இருக்குது. தாரதோஷம் உன் ஜாதத்தில் வலிமையாக இருக்குது தம்பி. ரொம்ப தெளிவாக பார்த்து அமைக்கலன்னா வாழ்க்கை அப்படியே பட்டு போயிட்டே இருக்கும். 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல அப்படியே போயிடும். திருமண பந்தத்தை பார்க்கும்போது என்னை பார்க்க வாப்பான்னு. அதே மாதிரி போன தம்பி கரெக்டாக ஒரு 9 மாதம் கழித்து 4-5 வருடங்களுக்கு முன்னால் என்னை பார்க்க வருகிறார். பார்த்த இடத்துல தம்பி எல்லாம் ஓகே, தொழில் ரீதியான நல்ல அமைப்பெல்லாம் இருக்குது, திருமணத்தை மட்டும் ரொம்ப கவனமாக பண்ணணும்னு சொல்லும் பொழுது ஒரு பொருத்தத்தை ஜாதகம் கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்கிறார். பொருத்தத்தை இப்படி வாங்கி பார்க்குறோமா, ஐயோ இந்த பொண்ணெல்லாம் கட்டினா 10 நாள் கூட வாழ முடியாது தம்பி, இது மைனஸ் இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட பண்ணவே முடியாது. பருந்துகளும் வல்லூர்களும் ஏதோ ரூபத்தில் வந்து வட்டமிடும். இந்த பொண்ணுடைய ஜாதத்துக்கு மைனஸ் இருக்குது, நான் இப்போ சொல்ல முடியாது, ஆனால் இருந்தாலும் நீங்கள் பிரிஞ்சிருவீங்க, அப்புறம் ஒரு நிமிஷம் போகட்டுமா, பிரிஞ்சிருவீங்கன்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி திருமணம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் இருக்கையில் என்னை திருமணம் பார்க்க வந்தேன். 2 நாள் தான், நிச்சயம்லாம் ஓகே ஆகி மேரேஜுக்கு 2 நாள் தான் இருக்குது. பொருத்தம் பார்க்க எடுத்து வந்து இப்போ எதுக்குப்பா என்னை பார்க்க வந்திருக்கிறேன், நான் வேறு ஓகே இல்லைன்னு சரி எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் எங்கள் அப்பா அம்மாவுடைய ஒப்புதலோட என்னுடைய அத்தை பிள்ளை தான், எங்கள் அத்தையும் மாமாவும் என்னை கம்பல் பண்ணி 2 பேரும் ஓகே பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. நீங்கள் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லும்போது எனக்கு பார்க்கும்போது பயமாக இருக்குது, அதனால் மேரேஜுக்கு இன்னும் 2 தினங்கள் தான் இருக்குது, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இப்படியே விட்டுட்டு நான் அப்படியே கிளம்பிடுறேன் ஐயா, நான் எங்கேயும் எஸ்கேப் ஆயிடுறேன்னு அந்த பையன் சொல்கிறேன். இது என்னப்பா வம்பா இருக்குது, நான் பார்க்குறது பொருத்தம், நீ என்ன சொன்ன பார்க்க வந்த, பொருத்தம் பார்க்க தான் வந்திருக்கேன்னு சொன்னேன், ஆனால் கல்யாணம் இன்னும் 2 தினங்களில் இருக்குது, நான் சொன்னதுனால மாறிட்டேன்னா நாளைக்கு ஏதோ பிரச்சனை ஏற்பட்டால் இந்த ஜோசியரால் தான் சொல்லி இப்படி ஆச்சுன்னு தேவையில்லாத பழிச்சொல்லுக்கு ஆளாகணும். இது வந்து எனக்கு தேவையில்லாத விஷயம், இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு முடிவு எடுக்கிறது எடுக்காது உன்னுடைய பிரியம்ப்பா, நான் சொல்லுவது பொய்யாகட்டும், நீ வாழ்க்கையை அமைச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறேன். இல்லை சார் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த பையன் போயிட்டான், அது உன்னுடைய வழிப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டம்மா. போயிட்டு அவர் மேரேஜ் நடந்துருது, அந்த பெண்ணோடவே மேரேஜ் எஸ்கேப் ஆகிறாங்க, ஏதோ கம்பல் பண்ணி பண்ணிட்டாங்க. ஐயா அதாவது இப்போ சொல்லியிருந்தீங்க அவங்க வந்து இவ்வளோ நீங்கள் சொல்லியும் ஜாதக ரீதியாக இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியும் அவர் திருமணம் நடந்துருச்சு, அதுக்கப்புறம் தொடர்ந்து சொல்லி திருமணம் நடந்து என்னை பார்க்க வர்றாருமா. ஒரு 3-3.5 மாதம் கழித்து என்னை பார்க்க வர்றாரு. என்னடா தம்பி நடந்தது அன்றைக்கி, சார் நான் மேரேஜ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னா. அப்படியா தம்பி, எப்படி லைஃப் போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தான் சார் நான் வந்திருக்கேன், நீங்கள் தான் சார் ஒரு 10 நாள் கூட வாழ முடியாதுன்னு சொன்னீங்களே சார், எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு 2 தினங்களில் ஃபஸ்ட் நைட் சாந்தி முகூர்த்தம்னு வந்தது. அப்போ நான் பாட்டுக்கு அமைதியாக தான் இருந்தேன், அதிலேருந்து நான் அந்த பொண்ணை நானும் தொடவும் இல்லை, இப்படியே போயிட்டே இருந்தது. 1 மாதம் 1.5 மாதம் போயிட்டுருக்கு. அப்போ ஒரு நாள் நான் போய் அந்த பொண்ணை போய் நான் தொட போனப்போ 2 பேருக்கு அந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் பிடிக்கல, எனக்கும் பிடிக்காம தான் கல்யாணம் ஆச்சு. சரி இதால் கல்யாணம் பண்ணிட்டாங்களே பேரண்ட்ஸு, நான் வாழ்ந்துருவேன்னு சொல்லி தொட போனேன். நீ கை மட்டும் மேலே வச்சுன்னா கத்தி எடுத்து சொருவிடும், ஏதோ பாடுறான்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து வச்சுருக்கான், அப்படியே கொலை பண்ணிட்டு போயிடுவேன். எங்கள் வீட்டில் அப்பாவும் அம்மாவும் சொன்ன ஒரே காரணத்துக்காக கம்பல்சலுக்காக உன்னை எனக்கு எந்த வகையிலும் பிடிக்கல, நான் வேற ஒரு பையனோட தான் நான் விருப்பத்தில் இருக்கிறேன் அப்படின்னு ஒன்று அந்த பையன் அப்செட் ஆகிட்டு அப்படியே பயந்துக்கிட்டு அப்படியே இருந்துட்டேன். அப்படியே நாட்கள் உருண்டு ஓடுது. அப்புறம் 3.5 மாதம் அப்படியே போனவுடனே அவங்க அம்மா அப்பா கிட்ட இந்த மாதிரி கருத்தை எடுத்து சொல்லியிருக்கான். நீ என்னை பார்க்குறதுக்கு 2 தினங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்னொன்னே, சரிப்பா அவங்கக்கிட்ட பேசுகிறேன்னு அவங்க அத்தை மாமா கிட்ட பேசுனா, என்ன அவசரம் உன் பிள்ளைக்கு, கல்யாணம் என்னென்ன 30 வருஷமாக ஆயிடுச்சு, ஒரு 3 மாதத்துக்குள்ளே அவன் என்ன இப்போவே கல்யாணம் பண்ணி இன்றைக்கே பிள்ளை பற்றி நாளைக்கு குடும்பம் நடத்துகிற மாதிரி வாழ்க்கையை பற்றி பேசுகிறான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாய் அமைதியாக மூடிட்டு இருக்க சொல்லுங்கன்ட்டு. ஆனால் அப்படியே 2 பேரும் அத்தை மாமா சொந்த பந்தனால் அப்படியே நாட்கள் அதே மாதிரி உருளுது. தம்பி இது உனக்கு சாத்தியப்படாதுடா, அதை பாலுங்கிணறுல நீ உளுந்துட்ட, உன் விதி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தோம், விதி மதியெல்லாம் வெல்ல முடியாதுன்னு அப்படியே அவன் போயிட்டான். இப்படியே நாட்கள் உருண்டோடி 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 ஒரு 1.5 வருஷம் கழித்து அந்த அட்ஜஸ்டபிள் பண்ணி வாழ்ந்துக்கப்பா நான் அந்த அத்தம்மாருக்கும் மாமாவும் சொன்னது அப்பா அம்மா சொன்னது, இல்லைப்பா 2 பேரும் பிரிஞ்சறது தான் நல்லது, அவள் அப்படியே நிற்கிறா, அவனோட தான் வாழணுன்னு கட்டாயப்படுத்தி, இந்த கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணலையோ கட்டாயம் செய்யாமல் பண்ணலையோ அதெல்லாம் முக்கியம் இல்லைம்மா, அங்கே விதி வந்து அப்படி தான் அமர்ந்திருக்கிறது. நம்ம ஏன் அந்த ஓட்ட பாத்திரத்தோடு பிரயாணிக்கணும், நம்மளுடைய பஸ்ஸு வந்து ஓட்ட பஸ்ஸு தான், காரணம் விதி அது மாதிரி தான் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் மேட்ச் ஆகும்னு நான் சொன்ன மாதிரி இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு தான்மா வருது,
ப்ளஸ்ஸாக இருந்து மைனஸ் இணைஞ்சு ஆட்டோமேட்டிக்காக தள்ளி விட்டுடும். இங்கேயும் மைனஸ் அங்கேயும் அதே மாதிரி அவங்களுக்கு விவாகரத்து முடிவாகுது. அப்புறம் காலங்கள் உருண்டு விடுது. அதுக்கப்புறம் தொழில் ரீதியாக கேட்பான். நான் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கேன். அதுபடியே அந்த தொழிலெலாம் நல்லா படிப்படியாக டெவலப் ஆகி காசு பணம்லாம் இருக்குது சார், எல்லாமே எனக்கு ஓகே தான் சார், மனைவி இப்படி அமையலேன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி அவன் அப்படியே ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்துக்கிட்டு இருந்த பையன் கடந்த 3 மாதம் 6 மாதம் ஒரு முறை வருவான். கடந்த ஒரு 1.5 வருஷமாக என்னை பார்க்க அந்த பையன் வரல. சரி, தொழில் நல்லா இருக்கான், போயிட்டான். 2வது லைஃப் பார்க்கும்போது மட்டும் தம்பி, வாழ்க்கை இழந்த பெண்ணுக்கோ வாழ்க்கை அருந்த பெண்ணுக்கோ வாழ்க்கை துணையா. வாழ்க்கை இழந்தது அப்படின்னா திருமணமாகி விவாகரத்து ஆகிறது ஒரு வகை, திருமணமாகி ஒரு மனைவி இழக்கிறதோ இல்லை கணவன் இழக்கிறதுனா இறந்துடுறது. விதவை கோலம் பூண்ட பொண்ணுக்கோ அந்த மாதிரி கலங்கப்பட்ட பெண்ணுன்னா மேலும் கலப்பாக இருந்தாலும் ஒரு பசுவங்கண்ணோடு வந்தால் கூட நீ கல்யாணம் பண்ணலாம்ப்பா. ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து அமைக்கணும். அதில் வரக்கூடிய பெண் ஜாதகத்தில் 11ஆம் இடம் 3ஆம் இடம் தாம்பத்தியமும் 11 இளையதாரமும் நல்லா இருக்கணும். இளையதாரமாக தான் நீ கட்டணும்னு சொல்லி அமிச்சேன். அதே மாதிரி போன 1.5 வருஷமாக வரல. சரி, நேற்று முந்தின தினம் வர்றேன். என்னடா தம்பி விவாகரத்தெல்லாம் பண்ணிட்ட, ரூட்டு க்ளீனாக இருக்குது, தொழிலெலாம் உனக்கு நல்லா இருக்கும், வாழ்க்கை மட்டும் தெளிவாக அமைக்கணும்டா தம்பி அப்படின்னு. அந்த பையன், சார் நான் நீங்கள் திட்டுவீங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது, இருந்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார் அப்படின்னு. செகண்ட் மேரேஜ். என்னடா தம்பி செகண்ட் மேரேஜா, எப்படா தம்பி பண்ணுன்னு. அதுதான் 1.25 வருஷமாக இந்த பக்கமே வரலையான்னு. அம்மா சார் அதுலேயும் தப்பு நடந்துச்சு சார். அந்த பொண்ணும் இவனோட வாழாமல் பிரச்சனை ஏற்பட்டு தன்னுடைய வயதில் மூப்பான ஒரு பையனோட, ஏற்கனவே ஒரு 2 குழந்தைகளோட இருக்கிற பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் தொடர்பு. இது கள்ளக்காதல். எப்படிப்பட்ட இதெல்லாம் இதில் எல்லாம். ஏண்டா தம்பி நான் உங்ககிட்ட அன்னைக்கே நான் சொன்னேனே, இது நீ ஃப்ரெஷராக கல்யாணம் பண்ணியான்னு கேட்டேன். ஃப்ரெஷர் அது நிற்கவே நிற்காதடா. ஏற்கனவே வாழ்க்கை இழந்த பெண்ணும் அருந்த பொண்ணாக இருக்கணும்னா, ஏற்கனவே கல்யாணமே ஆகாத பொண்ணுக்கு நீ கல்யாணம் பண்ணி இருந்தாலும் வாழ்க்கை திருமணமே ஆகாம இருந்த பெண் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, அதுல ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம ஒரு 30 அதெல்லாம் 50 வயசுல கல்யாணம் ஆகலைன்னா தாரம் நிலைக்க கூடாதுன்னா நிலைக்காதம்மா. நீங்க என்ன அவ்வளவு தூரம் இந்த பொண்ணு சொல்றேன் சார், அந்த பொண்ணை தான் நான் சொல்றேன். இல்ல 40 வயசுக்கு அப்புறம் 40 வயசுல 50 வயசு இல்ல 58 வயசு குடுகுடி கிழவியா கூட நீ கல்யாணம் பண்ணாலும் அந்த வாழ்க்கை தங்காது. இதுதான் ரூல். நீங்க 25 வயசுல கல்யாணம் பண்ணல, 60 வயசுல பண்ணா கூட எத்தனை பேரை நம்ம பார்க்கிறோம். கல்யாணமே நடக்காம அப்படியே ஒரு பெண்ணு இருக்கிறா, காலங்கள் கடக்குது. கரெக்டா 58வது வயசுல கல்யாணமா. அப்போ தாம்பத்தியத்துக்காக இல்லைனாலும் உடல் சுகத்துக்காக மன சுகத்துக்காக பரஸ்பர ஒற்றுமைக்காக கல்யாணம் பண்ணதெல்லாம் பிரிஞ்சு போனதெல்லாம் இருக்கம்மா. அதெல்லாம் அங்கே என்ன ரூலோ அதுதான் நடக்கும். அந்த ரூல் படி இந்த பையனுடைய ஜாதகத்தில் மைனஸ் ஏற்பட்டு போச்சு. என்ன அப்படின்னா, என்னடா தம்பி இப்படியே பண்ணிவிட்டு எனக்கு மனசே எனக்கே வலிக்குதுடா, அப்போ நான் சொல்லி கேட்காதவன் எதுக்கு நீ வரணும், அதுதான் சார் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றான். இப்போ 3வது வாழ்க்கை பற்றி சிந்திக்கிறான். இதை பற்றி நீ பேசவே பேசாதப்பா, நீ மற்ற ஜோதிடரை பார்த்துக்கப்பா அப்படின்னா. இல்லை சார் நான் உங்ககிட்ட தான் சார் வருவேன், இப்படி ஆகிப்போச்சுன்னா. இதெல்லாம் என்ன காரணம்னா, அந்த பையனுடைய ஜாதகம் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கிறம்மா. 3ல் செவ்வாய்ன்றது போகஸ்தானத்துக்கு அந்த செவ்வாய் மாரகாதிபதியாக வர. 3ஆம் இடன்றது கும்பம், கும்பத்திற்கு மாரகாதிபதியாக யாருன்னு வரும்னா செவ்வாயே வருவார். அதே போன்று பாருங்கள், 7 கூடிய களத்திர ஸ்தானாதிபதியும் களத்திர காரகனும் ஒன்று கூடி 4ஆம் இடத்துல ஒரு கேந்திரம் தசமகேந்திராதிபதி 4 நீசம் பெறுகிறார் புதன். நீசம் பெற்ற அந்த புதன் சனியுடைய நட்சத்திரத்தில் டிராவல் ஆகிறார். அம்சத்தில் சனி பாருங்கள் ராகுவோடு பிடிக்கிறது. அப்போ பாருங்க, அவருடைய போகஸ்தானமும் மைனஸ் ஆகுது, முதல் தாரமும் மைனஸ் ஆகுது, இளையதாரம் அவருடைய வாழ்க்கையில் நல்லா இருக்கு. வாழ்க்கை இழந்த பெண்ணாக இருக்கணும், வாழ்க்கை அருந்த பெண்ணாக இருக்கணும். அதுவும் பர்டிகுலராக அந்த ஜாதகத்தில் வரக்கூடிய 2வது லைஃப் பார்ட்னரில் 11-3 நல்லா இல்லைன்னா, நீ 10 கல்யாணம் பண்ணால் 2ஆம் தாரமாக பண்ணால் கூட அந்த பொண்ணு வாழ்க்கை இழந்த பொண்ணாக கூட இருந்தால் போயிடுமா. ஒரு பொண்ணு பாருங்கம்மா, நித்யான்னு சொல்லி ஈரோடு மாவட்டத்திலேருந்து பார்க்க அழகு அழகு அழகு, அவ்வளோ பெரிய அழகு, பேரழகுக்கெல்லாம் பேரழகுமா. அவ்வளோ பெரிய பார்த்தா கையெடுத்து கும்புறாம இருக்கும், அவ்வளோ அழகான பியூட்டியான பெண்ணு. தன்னுடைய தகப்பனை கூட்டி அடைத்து வரா ஈரோட்டிலேருந்து. கடந்த ஃபாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் பேக் அந்த பொண்ணு ஜாதத்தை பார்க்குறேன். அம்மா உன்னுடைய ஜாதத்தில் ஆணுடைய அம்சமே கிடையாதும்மா, நீ எத்தனை கல்யாணம் பண்ணாலும் நினைக்காதுன்னா. 3 கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சுமா. முதல் கல்யாணம் விபத்தில் சாவறான், 2வது கல்யாணம் புரிதல் இல்லாமல் பிரியுது, 3வது கல்யாணத்தில் அவனுக்கு ஆண்மை இல்லை. எப்படிப்பட்ட நீ இந்த ஓட்ட பாத்திரத்தில் போய் மாத்திரனா உன் ஜாதகம் அந்த மைனஸில் இருக்குது. அதால் அல்லாமல் குறையுமா கில்லாமல் வலிக்குமா. அப்போ பாருங்க, விருச்சல கணத்தில் அந்த பெண் பிறக்கிறாள்.
மூணில் சனி இருக்குது, முடிக்கலாமா? அதே போன்று சந்திரனும் அங்கே அமரப்பட்டிருக்கிறது ராகு கேதுவோட. தாம்பத்தியன்றதே கிடையாது. 7 கூடை களத்திர ஸ்தானாதிபதி சுக்கிரன் 7ல் கேந்திரத்தில் வலுத்து நிற்கிறான். கூட சந்திரனோட கூடி பாதகாதிபதி 7ல். அந்த பொண்ணுக்கு யாரை பார்த்தாலும் தகப்பனை தவிர, அவ்வளோதான், தகப்பன் தான் அந்யுன்யமாக பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய ஆடவர்களை அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, வாழணும்னு நினச்சாலும் எனக்கு என்ன சார் குறை, வர்றதெல்லாம் இப்படியே போகுதுன்னா நீ 10 கல்யாணம் பண்ணாலும். இப்போ வெளிநாட்டில் அந்த பொண்ணு இருக்கம்மா, பெரிய பட ரீதியில் தயாரிப்பாளர், பெரிய ப்ரொடியூசராக, நல்லா. ஆனால் வாழ்க்கையிலேயே பூஜைக்கு ஆகாத புஷ்பம் என்ற தலைப்பில் நிறைய நான் பேசியிருக்கேன். அதனால தான் ஒரு ஜாதத்தை பார்க்கும்போது, கண்ணோட்டமாக பார்க்கும்போது, முன்னோட்டமாகவே ஒரு ஜாதத்தில் 3ஆம் இடம் தாம்பத்திய ஸ்தானம் வரக்கூடிய ஆண் பெண் ஜாதத்தில் எப்படி இருக்குது, 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம் எப்படி இருக்கிறது, 5ஆம் இடம் கௌரவ ஸ்தானம், இதெல்லாம் பார்க்காம நீ 9 பொருத்தம் இருக்குது, இந்த 10 பொருத்தம் அந்த பையனுடைய வாழ்க்கை மாதிரி, இந்த பெண்ணுடைய வாழ்க்கை மாதிரி இப்படி பார்த்தாவே தெரியும். அவங்கெல்லாம் நினைப்பாங்க குளங்கோத்திரத்தில் நல்ல அழகான, இப்போ வாழையடி வாழையாக நல்லா இருக்குது, அருமையான பையன்ப்பா, அருமையான பொண்ணுப்பா, இந்த வீட்டில் கட்டினா நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏற்படும். ஏன் சேத்துல செந்தாமரை முளைக்கிறது இல்லையா? ஒரு வீட்டில் பார்த்தா பெருங்குடிகாரனாக இருப்பான், முடிச்சிட்டோம்மா, பெருங்குடிகாரனாக இருப்பான் அப்போ. ஆனால் பொண்ணு வந்து அழகான பதிவிரதையமான யோகமான ஐஸ்வர்யமான குழந்தை பிறக்கிறத. அவன் குடியாரன்ப்பா, அவங்க வீட்டில் கட்டினா எப்படி இருப்பான், அந்த பொண்ணு அப்படி தான் இருப்பான், அந்த பையன் அப்படி தான். அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்போ பெருங்குடிகாரனாக இருப்பான்மா பையன், வந்து ட்ரிங்க் அதை பற்றி இது பண்ணும். அப்போ பார்த்தா யோகியமாக இருப்பான். ஆனால் பையன் பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலில் போதையில் மதி மாறி எவ்வளவு பெரிய தடம் புரண்டு வாழ்றதுக்கு உண்டான கிரக அடைவுகள் இப்படி இருந்து அப்படிதான். கண்டிப்பா சார். ஐயா, நேயர்கள் கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? அம்மா, நாங்க விழுப்புரம் மாவட்டத்துல பேசுறோமா. நல்லதுமா. யாருக்காகமா கேட்க போறீங்க? தம்பிக்காக கேட்கணுமா. அவருடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயது எல்லாம் சொல்லிடுங்கம்மா. தம்பி பேரு சரவணன், வயது வந்து 40 மேல இருக்குமா. சரிங்கம்மா. நட்சத்திரம் சித்திர நட்சத்திரமா. ராசி துலாம் ராசி, லக்னம் சிம்ம லக்னமா. ஓகேம்மா, என்ன கேள்விமா? தம்பிக்கு கல்யாணம் வருது. கண்டிப்பாம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசுங்கம்மா. அதாவதுமா, உங்களுடைய சகோதரருக்கு லக்னம் வந்து சிம்ம லக்னம், ராசி வந்து பாருங்க துலாம் ராசி, சித்திரை நட்சத்திரம்னு சொல்லியிருக்கீங்க. அந்த துலாம் ராசியிலே இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்து உடல் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் அங்கே செவ்வாய் ஸ்தானம் பெற்றதே ஒரு வகையான தாரதோஷம்ன்றது வலுத்து இருக்கிறது. திருமணம் பார்த்தாலும் நடக்கலை அப்படின்னா அந்த தம்பி ஜாதகத்தில் அந்த 7ஆம் இடம் மனைவி ஸ்தானாதிபதியோட ராகு கேதுக்களோ அல்லது சூரியனோ அல்லது செவ்வாயோ எல்லாம் மிங்கிலாக இருந்தாவே இவர்கள் வாழ்க்கை மைனஸ் ஆகிறது, சுக்கிரன் செவ்வாய். இருப்பினும் பாருங்கள், லக்னத்திற்கு 12இல் இந்த மாதம் வாக்கிய அடிப்படையில் 26ஆம் தேதி குரு பெயர்கிறது 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானத்தில் அமர்ந்து அந்த குரு நேரடியாக சனி பகவான் வீட்டை 6வது வீட்டை இல்லத்தை பார்வையிடுவதனால் இதுவரையிலும் தடைப்பட்டிருந்த ஒரு தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, இல்லை திருமண ரீதியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தடையாக இருந்தாலும் காரிய தடைகள் விலகி முன்னேறக்கூடிய பாக்கியம் உண்டு. அதனால் திருமணத்திற்குண்டான அரங்கேற்றத்துக்குண்டான வருடமாக இந்த சித்திரைக்கு பிறகு முத்திரை பதிக்கக்கூடிய தருணம் வருகிறது. அழைப்பதற்கு நன்றி அம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சந்திரா பேசுறேங்க. எங்க இருந்துமா பேசுறீங்க? சேலம் மாவட்டங்க. யாருக்காகமா கேட்க போறீங்க? எங்க பொண்ணுக்காக கேக்குறேங்க. திருமணம். உங்க மகளுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா. ராசி வந்து விருச்சக ராசிங்க. விருச்சக ராசி, நட்சத்திரம் வந்து கேட்டை 2ஆம் பாகம். சரி. மீன லக்னம். சரிங்கம்மா. வயதுமா? வயது 24 நடக்குதுங்க. என்ன கேள்விங்கம்மா? திருமணத்தை பத்தி கேட்க வேண்டாம். கண்டிப்பாம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசுங்க. அதாவதுமா, உங்க மகளுடைய அம்சமே மீன லக்னத்திற்கு 5 கூடைய சந்திரன் 5க்கு 5 என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் திரிகோணத்தில் விட்டிருக்கிறனால அருமையான பேத்தி பிறந்து பேரம் பிறப்பாம்மா. எப்படி நீங்கள் கேட்டீங்க திருமணம் எப்போ நடக்கும், நான் என்ன சொல்கிறேன், பேத்தி பிறந்து பேரம் பிறப்பா. அந்த பாக்கியம் வந்து சந்திரன் நீசம் பெற்றிருந்தாலும் அது புதனுடைய நட்சத்திரத்தில் தழுவி இருப்பதனால் அதுவும் லக்னத்திற்கு திரிகோணஸ்தானத்தில் சங்கமித்திருக்கிறது. எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும் மீண்டுவிடும். அருமையான பயிற்சியுமா உங்கள் மகளுக்காகவே பூத்திருக்கிறதாம் இந்த குரு பயிற்சின்னு சொல்லலாம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த குரு வந்து பாரிஜாத மலர் போன்று அந்த வீட்டில் அமர்ந்து நேரடியாக அந்த சந்திரனையும் லக்னம் என்று சொல்லக்கூடிய தன் வீடு என்று சொல்லக்கூடிய உயிர் ஸ்தானத்தையும் இந்த உயிராதிபதி பார்ப்பது, உடல் ஸ்தானத்தை என்று சொல்லக்கூடிய சந்திரனை பார்ப்பது,
நிச்சயம் இந்த வருடம் திருமணத்திற்கு உண்டான வருடம். திருமணம் ஆன மாதத்திற்கு அடுத்த மாதமே கன்சீவ் ஆகி அருமையான பேத்தி பிறந்து பேரம் பிறப்பாம்மா. வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றிம்மா. ஐயா, இதாவது நீங்கள் சொல்லும் போது ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அதாவது இப்போ மாறுற அந்த குரு பெயர்ச்சி இந்த மாதிரி கோச்சார பலன்கள் வந்து என்ன, அது நிறைய பேர் வாழ்க்கையில் திருமணத்தை ஏற்படுத்துமா? அதாவதுமா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துதுங்கிறது ஒரு சில பேருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். இது ஒரு டபுள் ப்ரமோஷன் மாதிரிமா. மீன லக்னம்ன்றது இந்த பெண்ணு இப்போ பிறந்த இப்போ காலர் சொன்னேன் இல்லையா, எடுத்தோடனே பேத்தி பிறந்து பேரம் பிறப்பான்ட்டேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் பேஸ், இதுதான் அடித்தளம். இதை மீறியெல்லாம் அங்கே ட்ராக்கெல்லாம் மாறாது. அப்படி பார்த்தோன்னே என்னுடைய 45-60 வருட அனுபவத்தில் இந்த லக்னத்திற்கு இந்த பேட்டர்ன் தான். அப்போ குரு வந்து இயற்கையாகவே புத்திர காரகன். அப்போ அந்த குரு எங்கே 5ஆம் இடம் திரிகோணத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சம் பெற்று மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு மீன லக்னம். அந்த பொண்ணு இப்போ கேட்டவங்க மேடம் கேட்டாங்களா, அவங்க பொண்ணு மீன லக்னத்தை உயிராதிபதி குரு பார்த்து உடல் என்று சொல்லக்கூடிய காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனையும் இந்த குரு பார்க்குற இந்த உடலுக்கு தேவையான அத்தனை ஐஸ்வர்யமும் கிடைக்குமா. அவ்வளோ பெரிய பாக்கியம் இந்த பெண் பிள்ளைக்கு. இந்த சித்திரை டு அடுத்த சித்திரைக்குள்ள மிகப்பெரிய ஐஸ்வர்யமான நல்ல கணவன் மட்டுமல்ல, இமிடியட்டாக கன்சீவ் ஆகி ஒரே மாதத்தில் மறு மாதமே கன்சீவ் ஆகிடும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அங்கே கர்ப்பப்பை ஸ்தானமும் நல்ல ஜம்முன்னு அந்த கர்ப்பப்பை ஸ்தானத்திலே குரு வந்து உச்சம் பெறுகிறார். இதெல்லாமே பெரிய சயின்ஸுமா, ஒரு மேத்தமெட்டிக்ஸ் மேலே ஒரு கணக்குமா. அது அந்த அம்சம் அங்கே இருக்கம்மா. நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய், புதன், வியாழன் 3 தினங்கள் சென்னைக்கு கோயம்பேட்டுக்கு அருகாமையில் உள்ள நெற்குன்றத்தில் சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் கரூர்லேயே என்னுடைய அலுவலகம் இருக்குது, அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் அங்கேயும் சந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பரணி பாலா யூடியூப்பில் நிறைய பதிவிறக்கம் செய்து கொண்டிருக்கிறோம். இதை பார்க்க தவறியல் கூட இந்த அந்த நிகழ்ச்சியை பார்த்து கண்டுகளிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி. புதியுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.